எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. மனதுருகி உம்முடைய கரத்தை நீட்டி இன்று எங்களுக்கு அதிசயம் செய்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்யுமப்பா. விடுதலை செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீரே. எங்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. நோயிலிருந்து விடுதலையை தாரும். நீ சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீரே. நான் சுத்தமாகிறேன் அப்பா. என்னை குணமாக்கும் வல்லமை என் மீது இறங்கட்டும் அப்பா. உமது கரம் என் தலை மீது இறங்கட்டும். உமது ஆற்றல் என் மீது இறங்கட்டும் அப்பா. சித்தம் உண்டு, நான் குணமாகிறேன் அப்பா. குணத்தை தாரும் அப்பா, சுகத்தை தாரும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, 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 ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Oh Heavenly Father, in the name of Jesus, அப்பா பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், by the power and authority that you have given us, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் எங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் தந்திருக்கின்றீர். Lord, you said even the power to raise the dead is in each one of us who believe in you. ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை கொள்கின்றவர்கள் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை உள்ளத்திலே
கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்றீர். With that authority, ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். I command every sickness, every disease, every virus, every germ to leave the body of the child of God. அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கொண்டு இப்போது உடலிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளின் உடலிலே இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் நோய்களை பரப்புகின்ற கிருமிகளையும் இந்த நேரத்திலே நான் கடிந்து அவர்கள் உடலில் இருந்து வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். You sickness, you disease, you spirit of infirmity, go out of their body right now in the name of Jesus. நோயை கொண்டு வரும் கிருமியே, குறைபாடுகளை கொண்டு வரும் ஆவியே, இப்போது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இவர்கள் உடலை விட்டு வெளியே போ. Every evil spirit, every occult, every black magic, powers of darkness, I take authority over you and I cast you out of the bodies of the children of God. எல்லா விதமான தீய சக்திகளே, இருளின் அந்தகார சக்திகளே, பில்லி சூனிய கட்டுகளை, மந்திர மாய வித்தைகளை இயேசுவின் பிள்ளைகள் மேல் இப்போது இருந்தால் அவர்களை விட்டு போகும்படியாக ஆண்டவர் இயேசு கொடுத்த அதிகாரத்தினால் உன்னை கடித்து வெளியேற்றுகின்றேன். In the name of Jesus, I break every curse from your life and I release the anointing of Abraham's blessing upon your life. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் மேல் இருக்கின்ற எல்லா சாப கட்டுகளையும் இப்போது நான் அதிகாரத்தோடு உடைத்தெறிகின்றேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே கட்டளையிடுகின்றேன். In the name of Jesus, the blood of Jesus is sanctifying you, purifying you and making you righteous right now in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தினாலும் இப்போது உங்கள் மீது இருக்கின்ற எல்லா பாவ கரைகளும் நீங்கி தண்டனைகளும் நீங்கி நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக உரிமை உள்ளவர்களாக இப்போது மாறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I break the curse of poverty from your life and release the anointing of prosperity in your life in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வறுமை என்ற கட்டுக்கள் நீங்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் செழுமை என்பது உங்கள் வாழ்வில் இந்த நாளில் வரும்படியாக ஆணையிடுகிறேன். In the name of Jesus, I declare you are loosed now and healed completely right now in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அவரது அதிகாரத்தால் உங்கள் கட்டுக்கள் எல்லாம் இப்போது அவிழ்க்கப்பட்டு நீங்கள் விடுதலை பெறுகின்றீர்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. My dear friends, don't look there, look here. எல்லாரும் அங்க பார்க்க வேண்டாம், இங்க பாருங்க. Pay attention to the prayer. உங்கள் கவனத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஜெபத்துல நீங்க வைங்க, கண்களை மூடி. Right now, make that decision that you have been blessed. இப்போது நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று நம்புங்கள். Believe and declare that you have been healed by Jesus. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களை சுகப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று விசுவசித்து அறிக்கையிடுங்கள். Believe that you are blessed and anointed by Jesus. ஆண்டவர் இயேசு இப்போது உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்று விசுவசியுங்கள். Every kind of sickness, curable, incurable disease are healed today in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் குணப்படுத்தக்கூடிய குணப்படுத்த முடியாத எல்லா வகையான வியாதிகளும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இன்று குணமடைந்துள்ளன. The Spirit of God is moving in this place. ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கு இந்த இடத்தில் மைதானத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். And under this anointing, the Spirit of God is performing
mighty signs and wonders. அதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது அவர் அசைவாடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். This anointing has delivered so many people with lumps in their body. Those lumps have disappeared from your body. இந்த நேரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதால் அநேகருடைய உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. If you had any lumps in your body, just check it out. That lump has disappeared right now. உங்கள் உடம்பிலே எந்த பகுதியிலாவது கட்டிகள் இருக்குமானால் நீங்கள் இப்போது பரிசோதித்து அவை மறைந்து போயிருப்பதை காணுங்கள். The Spirit of God is saying that He has healed you of lumps. Anybody who had lumps in the body, just put your hand there and check it out. That lump has gone. ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது வெளிப்படுத்துகின்றார் உடலில் இருக்கின்ற கட்டிகள் சுகமாவதை. எனவே உங்களிடத்திலிருந்து யாருக்கு அத்தகைய கட்டிகள் இருக்கின்றதோ அதை பரிசோதித்து பாருங்கள். Can you just check it out, and if you have been healed, lift your hand up. இப்போது பரிசோதித்து பார்த்து கட்டிகள் சுகமாகி இருந்தால் கரங்களை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Please check and lift your hand up. நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கரங்களை உயர்த்துங்கள். Surely there are lumps that have gone tonight. நிச்சயமாக இந்த இரவிலே கட்டிகள் இருந்த இடத்தில் அது மறைந்திருக்கின்றது. If anybody has got cataract eyes, in the name of Jesus, receive new sight. That cataract eyes have been healed and you can now see absolutely clearly. யாருக்காவது கண்ணில் புரை நோய் இருந்தால் இப்போது அது குணமடைந்திருக்கின்றது. உங்கள் கண்களை திறந்து நீங்கள் பாருங்கள், பார்வையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Anybody who has got cataract eyes, lift your hands up. யாருக்கெல்லாம் கண் புரை வியாதி இருக்கோ அவங்க கரங்களை தூக்குங்க. Nobody has got cataract eyes. யாருக்குமே இல்லையா? Close your eyes and I'm going to make a prayer. உங்க கண்களை மூடுங்க, நான் ஒரு ஜெபம் செய்ய போறேன். Just team members, those who are lifting their hands up, just go to them. நம்ம டீம்ல உள்ளவங்க கை தூக்குனவங்க பக்கத்துல போங்க. Father, in the name of Jesus, I take authority over this cataract, that spirit of cataract, and I rebuke it in the name of Jesus, and I command it to leave this body, and I command his eyes to receive sight. In the name of Jesus, Lord, I've spoken your word, and I thank you, Lord, that you're confirming the word with accompanying signs. I thank you for restoring this precious child's sight completely in Jesus' name. Amen. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கண்களில் இருக்கின்ற அந்த புரை வியாதி இப்போது குணப்படுத்தப்பட்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். Ask that lady to open eyes and see now. கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க. She's been able to see clearly. Absolutely clearly. Ask that lady in white, doctor. Absolutely clear. Praise the Lord. அவங்களுக்கு கண்ணு முழுமையாக தெரிகின்றது. Praise the Lord. Absolutely clear. முழுமையாக அவர்களுக்கு தெரிகிறது. Listen, the Holy Spirit wants to heal the person. Listen, if there is any person who has got lumps, please lift your hand up. ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது குணப்படுத்த விரும்புகின்றார். யாருக்காவது உடம்புல கட்டி இருந்தா கையை தூக்கி நீங்க காட்டுங்க. If anybody has got a lump, please lift your hands up. She can completely She clearly says see. she had a lump in her eye little and it is gone. Yes. God bless you. Loving Father, we thank you, we praise you for your healing touch. How many of you today experience the power of God? Lift your hands up. Just translate that. How many of you experience the power of God? Lift your hands up. நான் ஆண்டவருடைய வல்லமையை நான் உணர்ந்தேன் அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Oh, very few people. Hello, can you